விமன் ஆஃப் விஸ்டம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஜிலேபி செய்யலாம் வாங்க. சர்க்கரை 1 கப், தண்ணி 3/4 கப், கொஞ்சமாக குங்குமப்பூ, 2 ஏலக்காய், ஸ்லைஸாக கட் பண்ண எலுமிச்சப்பழம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக குங்குமப்பூ. பார்க்குறதுக்கு அப்படைசிங்காக இருக்கிறதுக்காண்டி ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மைதா 1 கப், கெட்டியாக இருக்க தயிர் 1/4 கப், பேக்கிங் பவுடர் அல்லது சோடா 1/2 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன். ஜிலேபி மாவுக்காக 1 கப் மைதா, 1/4 கப் கெட்டி தயிர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வினிகர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த பதத்துக்கு வரணும் மாவு. இப்படி போட்டால் அதில் இம்ப்ரெஷன் வரணும். இப்போ கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கார்னர் ஆஃப் த பிளாஸ்டிக் பேக் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க கிளாஸில். நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது ஜிலேபி போடும்போது அந்த மாவு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி. கோனோட டிப்பை கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஜிலேபி வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். நம்ம ரெடி பண்ண ஜிலேபி பேட்டரை இதில் முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு விட்டுக்கணும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்லேயும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஜிலேபியும் ஒரே டெம்பரேச்சரில் குக் ஆகும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க. சுட சுட வறுத்து வச்ச ஜிலேபியை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண சுகர் சிரப்பில் இப்போது டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஜிலேபி சுட சுட சுகர் சிரப்பில் டிப் பண்ணணும். ஆற வச்சு டிப் பண்ணக்கூடாது. போட்ட உடனே எடுத்துடணும். ரொம்ப ஊற வைக்கக்கூடாது சுகர் சிரப்பில். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். Thank you for watching. For more videos and updates, subscribe to our channel, hit the bell icon, share, like and comment.